ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ரொம்ப சூப்பரான, உங்க வாழ்க்கையிலேயே மிஸ் பண்ணிடக்கூடாத ஒரு படம். இவ்வளோ நாள் நான் இதை பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு சமையல் படம் தான் இது. ஸோ இவ்வளோ சொல்றியே, அந்த அளவுக்கு இந்த படம் ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்துங்க. ஸோ இதனால ஒன்லைனர்லாம் பார்க்காம டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாமா? பேர் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி 100 ஃபுட் ஜர்னி. சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாம். ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்ல மும்பையை காமிக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா வந்து அவங்க பையனை கூட்டிட்டு மார்க்கெட்ல தேவையான பொருட்களை வாங்குறதுக்காக அந்த கூட்டத்திலயும் வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. இதுல இந்த சின்ன பையன் இருக்கான்ல, இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு பல வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ எங்க இருக்கிறான்னா, அவங்க ஃபேமிலி மொத்தமா காலி பண்ணி பிரான்ஸ்க்கு போக போறாங்க போல. அதனால தான் வீசா அப்ளை பண்ணிருப்பான். அது பார்க்க தான் வந்திருப்பான். அப்ப அந்த ஆபீசரும், சரி உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீங்க என்ன பண்றீங்க, பிரான்ஸ்க்கு எதுக்கு போறீங்க அப்படி நிறைய விசாரிக்க, நம்ம ஹீரோவும் என்னுடைய பேரு ஹசான், அது போக நான் ஒரு குக்கா இருக்கிறேன் அப்படின்னதும், என்னது குக்கா இருக்கியா, அதாவது ஹோட்டல்ல அந்த காய்கறிகள் எல்லாம் வெட்டி கொடுக்குற வேலையா அப்படின்னு நக்கலா கேட்க, நம்ம ஹீரோவும் பொறுமையா அவனுடைய ஃபேமிலியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். ஸோ ஆக்சுவலா நம்ம ஹீரோடைய ஃபேமிலிக்கு என்ன இருக்கும்னா, அவனுடைய அப்பா வந்து மும்பையிலேயே ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் வச்சிருந்திருப்பாரு. அந்த ஹோட்டல்ல சமைக்கிறதே ஹீரோடைய அம்மா தான். அது போக அவங்களுக்குன்னு தனி கைப்பக்கம் இருக்கும். ஒவ்வொரு டிஷ்ஷையும் அவ்வளோ டேஸ்டா ரசிச்சு பண்ணுவாங்க. அதனாலேயே அந்த ஹோட்டலுக்கு எக்கச்சக்கமான கூட்டம் வரும். ஸோ நம்ம ஹீரோக்கு என்ன ஆலனா, அவங்க அம்மா சமைப்பாங்க இல்லையா, அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறது தான் நம்ம ஹீரோக்கும் இருக்கு. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதனாலேயே நானும் ஒரு குக்கா தான் மாறணுன்ற ஒரு வெறியில இருக்கானா பாத்துக்கோங்க. ஸோ இப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர்லயே இந்த லோக்கல் பொலிட்டீசியன்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு சின்னதா சண்டை வந்து ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போடுறேன்ற பேர்ல அந்த ஊர்ல இருக்கிற எல்லா கடையையுமே அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல மெயினா நம்ம ஹீரோடைய கடையை மாட்டிக்குது. ஸோ ஹீரோ ஃபேமிலியோடைய ஹோட்டலை அடிச்சு நொறுக்கி உள்ள தீயையும் வச்சு விட்டுறாங்க. ஸோ இதனால பதறி போன ஹீரோடைய அம்மா அப்பா அவங்களுடைய குழந்தையை காப்பாற்ற ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படியே காப்பாத்திட்டாங்க. ஆனா கடைசியில ஹீரோடைய அம்மா மட்டும் அந்த தீக்குள்ள வசமா மாட்டிக்கிறாங்க. இதனால அவங்க அப்படியே இறந்து போறாங்க. இதை அப்பாவால ஏத்துக்கவே முடியல. இந்த ஊரு தான் காரணம் அப்படின்னு இந்த ஊரு மேலேயே வெறுப்பாக்கி மொத்தமா காலி பண்ணி இங்கிலாந்துக்கு போய் மறுபடியும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஆனா அங்க இந்த லண்டன் வெதரே ரொம்பவே மோசமா இருக்கும் இல்லையா, அதனால இவங்க சமைக்கிறதுல எதுவுமே அந்த அளவுக்கு செட் ஆகல போல. அதனால தான் அங்க இருந்து காலி பண்ணி நம்ம பிரான்ஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீசா கேட்டு தான் நம்ம ஹீரோ இப்ப வந்திருப்பான். ஸோ கடைசியில வீசா வந்து கொடுத்துட்டாங்க. அதனால ஃபேமிலி மொத்தமே பாத்தீங்கன்னா பிரான்ஸ்குள்ள ஒரு கார்லயே சுத்திட்டு இருக்காங்க. எங்க போறதுன்னு தெரியல, எந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்ற ஐடியாவும் இவங்களுக்குள்ள இல்ல. அது போக ஹீரோடைய அப்பாவை பத்தி சொல்லணும்னா, ஹீரோடைய அப்பா வந்து ரொம்பவே பிடிவாதக்காரரு. ரொம்ப பிடிவாதமா இருப்பாரு. யாரு பேச்சையும் கேட்க மாட்டாரு. இப்படி இருக்க பசங்க எல்லாரும் சொல்றாங்க, அப்பா எங்கேயாவது நிப்பாட்டுங்கப்பா, இவ்வளவு நேரம் நம்ம கார்லயே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம், சோ ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஆனா அப்பா வந்து, இங்க பாருங்க ரெஸ்டாரண்ட் எங்க வைக்கலான்ற மாதிரி கரெக்டான இடம் தெரிஞ்சாதான் நான் நிப்பாட்டுவேன் அப்படின்னு பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது இவருடைய கார்ல வந்து திடீர்னு பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. இதனால இவர் அப்படியே தட்டு தடுமாறி ஒரு மேட்லயே மோதி அப்படியே நிப்பாட்டிடுறாரு. நல்ல வேலை இப்படியாவது நிப்பாட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே வெளியில வர அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஸோ இந்த மாதிரி கார் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கிறத பார்த்து, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளுடைய கார் எடுத்துட்டு வந்து இவங்களுடைய காரையும் அப்படியே டோப் பண்ணி வெளியே இழுத்துட்டு வந்து இவங்களை நம்ம ஹீரோயின் அவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வரா. கூட்டிட்டு வந்து, நீங்க ரொம்பவே டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு விதவிதமா கொடுக்குறா. ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், அது போக பால் பிரெட்னு எல்லாமே இருக்க. இதை நம்ம ஹீரோ பார்த்து அப்படியே மிரண்டு போயிட்டான். இந்த ஊர்ல இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸா, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸா, ஸோ இதெல்லாம் நீங்க எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் தான், அதுவா இந்த மாதிரி பக்கத்துல ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம்ல எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோடைய அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா அப்ப இந்த இடத்துல தான் நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது போக இப்ப நைட் எங்கேயாவது தங்கி ஆகணும் இல்லையா, அதனால அந்த ஊர்லயே ஒரு ஹோட்டல் மாதிரி பார்த்து அங்க போய் தங்கலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஆனா அங்கேயும் ஹீரோடைய அப்பா ரொம்பவே பேரம் பேசிட்டு இருக்க. அப்ப அந்த பாத வழியா ஒரு கார் போகுது. அந்த காருக்குள்ள ஒருத்தங்க இருக்கிறாங்க. இவங்க யாருன்னா, இந்த ஊர்லயே ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ரெஸ்டாரண்டோடைய ஓனர் தான் இவங்க. அவங்க இவங்களை பார்த்து, யார் இது கூட்டமா இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த டிரைவர் வந்து, இவங்க புதுசா வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்ல, அடுத்ததே பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஃபேமிலி அந்த ஹோட்டல்ல தங்கிடுறாங்க. ஸோ காலையிலே ஆகுது. அப்பா வாக்கிங் போலான்ற மாதிரி வெளியில வராரு. அப்படி வெளியில வரும்போது ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்கிறத பாக்குறாரு. ஸோ இதை பார்த்ததுமே இவருக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம இந்த இடத்துல ஹோட்டல் ஆரம்பிச்சா நல்லா போகுமே, இது சூப்பரான இடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பில்டிங் குள்ள போக டக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா, நேத்து ஒரு லேடியை பார்த்தோம் இல்லையா, அந்த லேடி தான் அவங்க. ஹலோ, நீங்க என்ன உள்ள போறீங்க, இது என்ன உங்களுக்கு பெர்மிஷன் இருக்குதா, யார் நீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, உங்களுக்கு பெர்மிஷன் இருக்குதா அப்படின்ற மாதிரி நக்கலா பேச, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, இது என்னுடைய ஃப்ரெண்டோடைய ப்ராப்பர்ட்டி தான், நான் தான் இதை பார்த்துட்டு இருக்கிறேன், இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னதும், ஓ அப்படியா, அப்படின்னா நான் இந்த இடத்த வாங்கணும், உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்களே பேசி சொல்லிருங்க சரியா அப்படின்ற மாதிரியே திமிரா பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து, அப்பா கொஞ்சம் அமைதியா பேசுங்க, அவங்க
என்ன சொல்ல வராங்கன்னா புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னதும் உடனே இங்க இந்த லேடி வந்து என்னது இதை வாங்க போறீங்களா, நேற்று தான் பார்த்தேனே ஹோட்டல்லையே அவ்வளோ வேலை பேசுனீங்க, பார்கெயின் பண்ணிட்டு இருந்தீங்க, இதுல இதை எப்படி வாங்க முடியும்ன்ற மாதிரி அவங்க நக்கலா பேச, இங்க பாருங்க டோன்ட் ஜட்ஜ் a book by its cover அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் பேசிட்டு கேட்டு சொல்லுங்க அப்புறம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஸோ உங்க ஃபேமிலி கிட்ட வந்ததும் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே அப்பா என்னப்பா சொல்றீங்க, அந்த பில்டிங் வாங்க போறோமா, அங்கெல்லாம் வேண்டாம், அதுக்கு ஆப்போசிட் தான் அந்த பெரிய ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதை தாண்டி நம்மளால எப்படி இங்க சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இங்க பாருங்க பசங்களா நம்ம பண்றதோ இந்தியன் ஸ்டைல், ஸோ இந்தியன் ஃபுட் எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியுமா, நம்ம அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இங்க யாருமே சமைக்க மாட்டாங்க, ஸோ நான் முடிவு எடுத்துட்டேன் அந்த பில்டிங்கை வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அடுத்தது கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா சேர்த்து வச்ச எல்லா காசையும் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பெரிய பில்டிங்கை வாங்கிடுறாரு. இப்போ அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த லேடி தானே ஓனர். அது போக உள்ள பார்த்தா பயங்கர ப்ரொஃபஷனல் செஃபா இருக்கிறாங்க, வெறித்தனமான அட்மாஸ்பியர், அது போக அங்க அட்வான்ஸ்டான மிஷின்லாம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அந்த செஃப்லாம் சமைக்கிறாங்க போல. அதே அப்படி இங்க எடுத்துக்கிட்டா இங்க இப்போ தானே புதுசா வந்திருக்காங்க, அதனால இவங்க நிறைய ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இவங்களே வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இப்படியே எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமா போக இப்போ சமைக்கிறதுக்கு ஜாமான் வாங்கணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா மார்க்கெட்டுக்கு வரான். அதே மார்க்கெட்ல நம்ம ஹீரோயினை பாக்குறான். ஸோ ஹீரோயின் என்ன ஒர்க் பண்றான்னா அந்த ஆப்போசிட்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு செஃப்பா தான் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, என்னங்க உங்களுக்கு ஆப்போசிட்டே போட்டியா வந்ததுனால உங்க ஓனர் எதுவும் கோவப்பட்டாங்களா, எங்ககிட்ட என்ன பேசவே மாட்டாங்க, நின்று பதில் கூட ஒழுங்கா சொல்ல மாட்டாங்களே அப்படின்னும் போது, எங்க ஓனர் அப்படிதான், அவங்க சிரிச்சே பல வருஷம் ஆகுது, என்னைக்கு எங்களுடைய ஹோட்டல் வந்து 2 ஸ்டார் வருதோ அப்பதான் அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ 2 ஸ்டார்னு என்னதுன்னா அது அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் போல. ஸோ அதுக்காக தான் அந்த லேடியும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இந்த பிரெஞ்சு முறைப்படி சமைக்கிறதுக்கு ஏதாவது புக் இருந்தா கொடுக்க முடியுமா அப்படின்னதும், அது எப்படி தர முடியும், நீங்க தான் எங்களுக்கு ரைவல்ஸ் ஆச்சு, அப்புறம் எப்படி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. ஸோ இப்படியே நாட்களும் போகுது. இவங்க ரெனோவேட் ஒர்க்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட் பண்றாங்க. அது போக நம்ம ஹீரோயின் வந்து இந்த பிரெஞ்சு சமையல் பத்தின புக்கை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, இருந்தாலும் ஹீரோக்காக ஹீரோடைய வீட்டு வாசலே வச்சுட்டு போயிருக்காங்க. அது போக அந்த ரெஸ்டாரண்டோடைய ரெனோவேட் ஒர்க் வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டா முடிய போகுது. அதனால இப்போ இவங்களை பத்தின மார்க்கெட்டிங்லாம் பண்ணி ஆகணும் இல்லையா, அதனால நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, வெளியில நின்று கூவி கூவி கூப்பிடுவாங்க இல்லையா நிறைய கடையில. ஸோ அதே மாதிரி ஹீரோடைய அப்பா என்ன பண்றாருன்னா அங்க உள்ள அந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாங்க எங்களுடைய புது ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்றோம், ஸோ நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்தியன் ஃபுட்டு அப்படி இப்படின்னு பயங்கரமா மார்க்கெட் பண்ணிட்டு இருக்க. இப்போ அடுத்தது அவங்க ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வர பண்ணியாச்சு இல்லையா, அதனால இனிமே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர விதவிதமான மெனு எல்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த டைம்ல ஆப்போசிட்ல இருக்கிற அந்த லேடி வந்து இவங்க ரெஸ்டாரண்ட்குள்ள வரா. ஸோ இவங்க எதுக்கு வராங்கன்னா இவங்க எந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் தயாரிக்க போறாங்க, எந்த மாதிரியான டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக தான் உள்ள வந்திருப்பாங்க. ஆனா உள்ள வந்து இவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாட்டு வந்து ரொம்பவே சவுண்டா வச்சிருக்கீங்க, அதனால எங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்குது, அதை குறைக்க சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அந்த இடத்த சுத்தி பாக்குறாங்க, எந்த மாதிரியான இதெல்லாம் வச்சிருக்காங்கன்ற மாதிரி. அது போக ஹீரோவை பார்த்து, இங்க மெனு கார்டு இருக்கா காட்டுங்களேன் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் வேக வேகமா போய் மெனு கார்டு எடுத்துட்டு வந்து கொடுக்க போறான். அப்ப வந்து சைகை காட்டுறாரு, டேய் கொடுத்துறாதரா அப்படின்ற மாதிரி. ஆனா ஹீரோ வந்து கொடுத்துடுறான். ஸோ அந்த மெனுல என்னென்ன பண்றாங்க, எது பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுட்டு, என்ன இது கிச்சன் சாதாரண கிச்சன் மாதிரி இருக்குது, ஹைடெக் எல்லாம் உங்ககிட்ட எதுவுமே இல்லையா, இப்படிலாம் இருந்தா கஸ்டமர்ஸ்லாம் எப்படி வருவாங்க, சரி என்னமோ ஆசைப்பட்டீங்க பண்ணிட்டு போங்க, ஆனா சீக்கிரமாவே ஃபெயிலியர் ஆயிருவீங்க, பாப்போம் எத்தனை நாள் இருக்க போறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அந்த மெனு கார்டையும் தூக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. சமைக்கிறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ எல்லாருமே கடைக்கு போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா இவங்களுக்கு தேவைப்படுற எல்லா பொருளையும் யாரோ ஒருத்தங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க போல. ஸோ யார் வாங்கிட்டு போயிருப்பாங்கன்னா அந்த பக்கத்து அதான் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த லேடி தான். ஹீரோ தான் மெனு கார்டு கொடுத்துருப்பான்ல, ஸோ அதுபடி உங்களுக்கு முக்கியமா என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இதனால ஹீரோடைய அப்பா ஹீரோ போட்டு பயங்கரமா கிளிக்கிறாரு, டேய் நான் தான் அவன்கிட்ட கண் காமிச்சேன்ல கொடுக்காதுன்னு, அப்புறம் என்ன இதுக்குடா நீ போய் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு, கண்டிப்பா நம்ம இப்போ சாப்பாட்டை ரெடி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊருக்கே போய் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தடபுடலா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து இந்த பிரெஞ்சு புக் எல்லாம் படிச்சிருப்பான் இல்லையா, அதுபடி பிரெஞ்சு மக்களுக்கு இந்த மாதிரி சாப்பாட்டுல ஒயின் ஸ்மெல் இருந்தா ரொம்பவே பிடிக்கும்ன்ற மாதிரி தெரிய வந்திருக்கும். அதனால லைட்டா ஒயினையும் மிக்ஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரா நிறைய டிஷ்ஷை வந்து சமைக்கிறாங்க. ஸோ கடைசியா அவங்க கடைக்கான அந்த என்ட்ரன்ஸையும் ரெடி பண்ணிட, இனிமேல் கஸ்டமர் வர்றது தான் முக்கியம், அதனால எத்தனை பேர் வர போறாங்க அப்படின்னு ஆர்வமா வெளியில வந்து நிக்க பார்த்தா யாரையுமே காணோம். என்னடா இது வெறிச்சோடி இருக்குது, வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு பயந்து போயிட்டாங்க. யாருமே வர்ற மாதிரி இல்ல. டைம் போகுது யாருமே வரல.
ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாகிடுது. என்னடா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோமே, அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க கூட யாருமே வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கப்புள்ஸ் வந்து வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க ஒரு டாகியை கூட்டிட்டு. இந்த அப்பா நைஸா அந்த டாகியை கொஞ்சிட்டு சூப்பரா இருக்கு இங்க வாங்கல அப்படின்னு நைஸா கடைக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பசங்க எல்லாத்தையுமே நல்லா டிப் டாப்பா ரெடி பண்ணி வெளியே நிப்பாட்டி வச்சு எல்லாரையுமே கூப்பிட வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒருத்தன் அப்படியே இந்த ரெஸ்டாரண்ட்டை தாண்டி சைக்கிளில் போயிட்டு இருப்பான். போகும்போது என்னடா இந்த இடம் அப்படின்னு வித்தியாசமா பார்த்துட்டு போயிட்டு இருக்க பொத்துன்னு ஒரு இதுல மோதி கீழே விழுந்துருவான். உடனே அவனையும் அலைக்கா தூக்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆள் பிடிச்சி அவங்களுடைய ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ டேஸ்ட் பண்ண வச்சாதான் போதுமே, அற்புதமா சமைச்சிருப்பாங்க இல்லையா, ஏன்னா இந்தியன் ஃபுட் இல்லையா. ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்சி போய்கிடுது. ஸோ ஒரு 2 நாளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இதை பார்த்த இந்த ஆப்போசிட்ல இருக்கிற லேடிக்கு வந்து பொறாம தாங்கல. என்னடா இவன் 2 நாளே இவ்வளோ கூட்டமா, இப்படியே போயிட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த ஊருக்கு ஹெட்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து ரொம்பவே சவுண்டை வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்குது, ஒன்று அவங்கள சவுண்டை கம்மி பண்ணி வைக்க சொல்லுங்க, இல்லைனா காலி பண்ணி போக சொல்லுங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் ஒரு இடத்துல இருந்து நிம்மதியாக மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அங்க வந்து என்னப்பா மீன் பிடிக்கிறியா, உங்க ஹோட்டல் வேற நல்லா போகுது போல, சரிவா ஒரு ரைட் போலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிட நம்ம ஹீரோவும் ஜாலியா போறான். போகும்போதே நிறைய ஐடியா கேட்டுட்டே தான் போயிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் இனிமே இந்த பிரெஞ்சு முறைப்படி சமைக்கிறத ஃபுல்லா கத்திருந்திருக்க மாட்டான். ஸோ ஹீரோயின் கிட்ட நிறைய கேட்க நம்ம ஹீரோயினும் ஹீரோ கேட்கறதுக்காக நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மீனெல்லாம் இந்த அளவுக்கு வேக வைக்கணும், அது போக ஒரு 5 விதமான சாஸ் இருக்குது, அதை மட்டும் நீ பெர்ஃபெக்டா பண்ண கத்துக்கிட்டேன்னா உனக்கு எல்லாமே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அன்னைக்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய் என்ன பண்றான்னா அந்த புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கை பார்த்து அந்த சாஸை பெர்ஃபெக்டா சமைக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் சமைச்சதெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கொடுக்க நம்ம ஹீரோயினும் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து மிரண்டு போய்ட்றாங்க. என்னடா இது இவ்வளோ டேஸ்டா இருக்குது, அச்சா சலா அப்படியே அந்த கண்டுபிடிச்சவரே வந்து சமைச்சது மாதிரி இருக்குது அப்படின்னு மிரண்டு போய்ட்றாங்க. உனக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குடா, நீ மட்டும் எங்க மாஸ்டருக்கு கீழே வந்திருந்தேனா இந்நேரத்துக்கு நீ எங்கேயோ போயிருப்ப அப்படின்ற மாதிரி புகழ்றாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோடைய தூண்டில ஒரு மீன் மாட்டுது. ஸோ அதை எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க இந்த ஊரோட ஹெட் வந்துட்டாரு. ஸோ எதுக்கு வந்திருப்பாருன்னா இந்த ஆப்போசிட் லேடி வந்து வார்ன் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி அவங்க சவுண்ட் அதிகமாக வைக்கிறாங்கன்ற மாதிரி. ஸோ அதை பத்தி தான் சொல்ல வந்திருப்பாரு. உடனே ஹீரோடைய அப்பாவும் சரிங்க அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் சவுண்டை கம்மியாகவே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்து சமைச்சு அவருக்கு கொடுக்குறான். ஸோ அதை சாப்பிட்டு பார்த்து அவரு மிரண்டு போய்ட்றாரு, அவ்வளோ டேஸ்டா இருக்குது. ஸோ கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. இந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க மார்க்கெட்டுக்கு போய் இந்த புறா கறி வாங்கலான்ற மாதிரி போறாங்க. ஆனா அங்க எல்லாத்தையுமே யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க போல. ஸோ யார் வாங்கியிருப்பா, நம்ம ஹீரோடைய டேடி தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இவங்க எல்லா வெஜிடபிள்ஸையும் வாங்கிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அதனால பழி வாங்குறதுக்காக தான் ஹீரோடைய அப்பா இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. ஸோ அதை ரொம்பவே சந்தோஷமா ஹீரோ கிட்டே வந்து சொல்ல, ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்கல. அப்பா ஏன் இப்படி பண்றீங்க, அவங்க தான் இப்படி பண்றாங்கன்னா நம்மளும் அப்படி பண்ணணுமா, இப்படிலாம் பண்ணிட்டே இருந்தா 2 பேரும் சமாதானமாக மாட்டோம், சண்டை தான் பெருசாகும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு என்ன பண்றான்னா அந்த புறாலாம் வாங்கிட்டு வந்திருப்பார்ல, அதை வந்து சூப்பரா ஒரு டிஷ் வந்து ரெடி பண்றான். ரெடி பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நேரா அவங்க இடத்துக்கு போய் அதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு எங்களை மன்னிச்சிருங்க, எங்க அப்பா இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல, ஸோ உங்களுக்காக நான் ஸ்பெஷலா சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன், ஸோ சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு அன்போட கொடுக்க அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வாயில எடுத்து வைக்கிறாங்க. வாயில எடுத்து வச்சதுமே அப்படியே மிரண்டு போறாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குது, இவ்வளோ டேஸ்டா அவங்க சாப்பிட்டதே இல்லை போல. அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகிட்டுறாங்க. இருந்தாலும் இதை வெளியில காமிக்க கூடாதுன்றதுக்காக என்ன சாப்பாடுறா இது அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ட்பின்ல வந்து கொட்டிடுறாங்க. ஸோ ஹீரோக்கு இதை பார்த்ததுமே கஷ்டமா இருக்குது. ஸோ சோகமா அங்கிருந்து கிளம்பிட்டான். இவங்க கொட்டினாலுமே தனியா வந்து எவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு அந்த புறா, இவ்வளோ டேஸ்டா ஒருத்தன் சமைக்க முடியுமா, உண்மைக்குமே அவனுக்குள்ள ஏதோ ஒரு பயங்கரமான டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெய் மறந்து அப்படியே எமோஷனல் ஆகிடுறாங்க. கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோவை அசிங்கப்படுத்தினது ஹீரோடைய அப்பாவுக்கு தெரிய வருது. என்னுடைய பையனையே அவ அசிங்கப்படுத்திட்டாளா, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அந்த தலைவர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் அந்த லேடியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதும் பதிலுக்கு அந்த லேடி இவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதும் இப்படி உங்களுக்குள்ள சண்டை வந்து பெருசாகிட்டே போகுது. ஸோ இப்படி இருக்க நாளடைவில் இந்த சண்டை வந்து 2 ஹோட்டலுக்கு நடுவில் உள்ள சண்டையா மாறுது. அதனால என்ன பண்றாங்கன்னா பயங்கர சவுண்டா காய்கறி வெட்டுறதும் இவங்க பதிலுக்கு வெட்டுறதும் அப்படின்னு ஹோட்டல் ஃபுல்லுமே ஒரே அலப்பறதான். ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு சமையல்னாலே வேற ரகம் தானே. ஸோ அந்த ஹோட்டல் ஃபுல்லுமே இங்க நம்ம ஹோட்டல்ல வைக்கிற கிரேவியோடைய ஸ்மெல் தான் அதிகமா அடிக்குது. ஸோ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை மீட் பண்ணி பேச போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி பேசுறான். இந்த மாதிரி எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே சொல்ல. ஆனா ஹீரோயினை பார்த்தா என்னது பிடிச்சிருக்குதா, நம்ம 2 பேரும் செஃப் சரியா, ஸோ நம்ம 2 பேருக்குள்ளேயும் எப்போதுமே ஒத்து போகாது, ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ ஸ்ட்ரிக்டா சொல்லிட ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதே சோகத்துல
வீட்டுக்கு வந்தா அங்க இவனுடைய ரெஸ்டாரண்டே பாத்தீங்கன்னா அப்படியே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குமா. மிரண்டு போறான். உடனே எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அதை எப்படியோ கஷ்டப்பட்டு அணைச்சிட்றான். ஆனா அவனுடைய கை காலெல்லாம் பயங்கரமா காயம் ஏற்பட்டுருது. ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில ஆகுது. இது அந்த லேடிக்கும் தெரிய வர அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. என்னதான் இவங்களுக்கு நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை பிடிக்கலனாலுமே அவங்க வந்து ரொம்பவே மோசம் கிடையாது இல்லையா. அவங்களுக்கு என்ன ஆசைனா அவங்களுடைய ஹோட்டலை நம்பர் 1 மாற்றணுன்றது தான் இவங்களுடைய ஏம். இப்படி இருக்க யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய செஃபா இருக்கிற கொஞ்சம் பேர் மேல சந்தேகம் வந்திருக்கும். அதனால அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது அவங்கள ஒரு பயபுள்ள தான் இப்படி பண்ணியிருக்கிறான் போல. உடனே அடுத்த செகண்டே அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அது போக ஹீரோடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற செவர்ல கெட்ட கெட்ட வார்த்தையிலையும் எழுதி வச்சிருப்பாங்க. அதை இவங்களே கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு அந்த மலையிலையுமே கிளீன் பண்ண போறாங்க. அப்படியே ரொம்பவே கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோடைய அப்பா அங்க வராரு. கொடையை பிடிச்சிக்கிட்டு ஏன் இதெல்லாம் பண்றீங்க, இதை நாங்க பண்ண மாட்டோமா, இதெல்லாம் நீங்க பண்ண வேணாம் அப்படின்னும் போது ஹலோ இது பொது செவர் சரியா, அது போக இதுக்கெல்லாம் ஒரு வகையில நானும் காரணமாகிட்டேன். ஸோ அதனால தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பொது செவரை தூக்கி உங்க ஹோட்டலே மறைக்கிற மாதிரி கட்டணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சின்ன காமெடியும் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்க தொடச்சிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோடைய அப்பாவுக்கு கொஞ்சம் அப்படியே மனசு இறங்குறாங்க. அப்படியே கொடையை அவங்க கிட்ட கொடுத்து சரி இதையாவது வச்சுட்டு கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுமே கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு இவங்களை பார்த்து நீங்க தப்பா நினைக்கலனா நான் உங்களுக்காக ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும் செஞ்சு கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவனுடைய கையில தான் அடிபட்டிருக்குல்ல, இவனால குக் பண்ண முடியாதுல்ல. ஸோ இவன் சொல்ல அந்த லேடி வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முட்டையை வந்து இந்தியன் ஸ்டைல்ல உடச்சு ஊத்துறதும் மசாலா ஆட் பண்றதும் கொத்தமல்லி மிளகான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒன் சைடு ஆம்லேட் வந்து ரெடி பண்றான். அதை அவங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வாயில வைக்கிறாங்க. அவ்வளவுதான் மறுபடியும் மெய் மறந்து போயிடுறாங்க. இதுக்கு மேல இவன்கிட்ட உண்மையை மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி உன்கிட்ட என்னமோ ஒன்று இருக்குது, நீ ரொம்பவே ஸ்பெஷலான பையன், நீ சமைச்சது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா, அன்னைக்கு கூட நீ ஒரு புறா கறி செஞ்சு கொண்டு வந்தியே, ஐயோ அது எவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ரொம்பவே இதுவா அவங்களுடைய உண்மையை ஒத்துக்கிறாங்க. அது போக நீ என்னுடைய ஹோட்டலுக்கு வந்துரு, என்னுடைய ஹோட்டலுக்கு வந்து நீ கொஞ்ச நாள் இந்த பிரெஞ்சு சாப்பாடு எப்படி சமைக்கிறதுன்றத கத்துக்கோ, அப்படி மட்டும் கத்துக்கிட்டேன்னா நீ இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய செஃபா மாறிடுவ அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க என்னுடைய அப்பா கிட்ட தான் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே லேடியும் பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா கிட்ட வந்து பேசுறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய பையனை என்னுடைய ஹோட்டலுக்கு அனுப்பி விடுங்கன்ற மாதிரி. ஆனா யாரு தான் ஒத்துப்பா, இவ்வளவு நாள் சண்டை போட்டுட்டு இப்படி வந்து கேட்ட விட மாட்டாங்கல்ல, அதனால அது எப்படி விட முடியும், ஒழுங்கா அங்கிருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஹோட்டலுக்கு எல்லாம் போய் சண்டை போடுறாங்கன்னா பாத்துக்கோங்க. ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோ நைட் ஆனதுமே ஹீரோயினை மீட் பண்ண போறான். மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். இந்த மாதிரி நான் ஆம்லேட் சமைச்சு கொடுத்தேன், அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அது போக என்ன அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு கூப்பிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல எங்க ஹீரோயினுடைய முகம் எல்லாம் மாறுது. ஓ இதுக்கு தான் நீ பிளான் போட்டியா, அது போக என்னுடைய அந்த பிரெஞ்சு புக்லாம் நீ எப்போ வந்து தரப்போற அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல வந்தா ஆனா ஹீரோயின் வந்து இப்போ ரொம்பவே பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களும் ஒரு செஃப் தானே, இவங்கள கூட அந்த லேடி வந்து அப்படி பாராட்டி இருக்க மாட்டாங்க போல. இப்போ இப்படி ஹீரோவை பாராட்டினதுனால ஹீரோவை ஒரு போட்டியாளர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தது இந்த லேடியை பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்பா கிட்ட வந்து ப்ளீஸ் நீங்க பெர்மிஷன் கொடுங்க, உங்களுடைய பையனுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கே வந்து பேசுறாங்க. ஆனா அப்பா வந்து ஒத்துக்கவே மாட்டுறாரு. சரி நீங்க ஒத்துக்கிற வரைக்குமே நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க. ஸோ நைட் ஆகுது. அப்பா இடையில எந்திரிச்சு வந்து அந்த லேடி கிளம்பியிருப்பா அப்படின்னு வந்து பார்த்தா அந்த லேடி இன்னுமே அங்கதான் இருக்காங்க போல. அப்படியே டயர்டில் படுத்துட்டாங்க. ஸோ இவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அதனால அப்படியே வந்து போர்வை போத்தி விட ஆனால் அந்த லேடி முழிச்சிட்றாங்க. முழிச்சதுமே இந்த மாதிரி உங்களுடைய பையனை மட்டும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் அனுப்பி வைக்கிறேன், ஆனால் நல்லா பார்த்துக்கணும், நல்லா சேலரி கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு டீலுக்கு வராங்க. இவன் அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து அந்த ஹோட்டலுக்கு கிளம்புறான். என்னன்னா ஆப்போசிட்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கிளம்புறான். ஆனா அந்த பக்கத்து நாட்டுக்கே போற மாதிரி பார்த்து சொல்றாங்க. ஸோ இங்க வந்ததுமே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நிறைய சமைக்க ஆரம்பிக்கிறான். அங்க தானே நம்ம ஹீரோயினும் இருப்பாங்க. ஹீரோயின் வந்து இப்போ கம்ப்ளீட்டா ஹீரோவை ஒரு போட்டியாளர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க. ஒரு கத்திய கூட ஹீரோவுக்காக கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம நிறைய சமைக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு நாள் ஒரு சிக்கன் கறியை வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய அம்மாவுடைய ரெசிபி ஒன்று இருக்கும், அதை கொண்டு வந்து இதுல மிக்ஸ் பண்றான். இதை ஸ்மெல் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த லேடி வந்து என்னது இது வேற மாதிரி இருக்குதே அப்படின்னும் போது ஆமா நான் ஒரு ரெசிபி ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஓகே, இது 200 வருஷத்துக்கு பழமையான டிஷ் மாதிரி இருக்கணும், ஆனா நீ இதை புதுசா இருக்கிற மாதிரி பண்றிக்கியே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல இது கண்டிப்பா ஒர்க் ஆகும் பாருங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதே மாதிரி அந்த டிஷ் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகுது. இப்படியே நாட்கள் எல்லாம் போக ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ரிவ்யூ பண்றதுக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க, பெரிய ஆட் போல. ஸோ இவங்க தான் டேஸ்ட் பண்ணி பார்த்து இன்னொரு ஸ்டார் வந்து கொடுக்க போறாங்க போல. எப்பவுமே அதுக்கான சமையல்லாம் நம்ம ஹீரோ என்ன எடுத்துப்பாங்க, ஆனா இந்த வாட்டி நம்ம ஹீரோவை அந்த லேடி வந்து சமைக்க சொல்லிட்டாங்க. ஹீரோவும் ரொம்பவே அற்புதமா சமைச்சு கொடுக்குறான் விதவிதமா. ஸோ அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த
ரிவ்யூவரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா ஹீரோவை பாராட்டுறாங்க. ஸோ இப்படி நம்ம ஹீரோவை வந்து அந்த லேடிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சு போகுது. அதனால ஹீரோடைய ஃபேமிலிக்காக அவங்களே நிறைய சமைச்சு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோடைய அப்பாவுக்கு ஊட்டியெல்லாம் விட்டுறாங்க. இதனால 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுறாங்க. அப்போ ஒரு நாள் ஹீரோடைய அப்பா வந்து ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. அந்த பார்ட்டியில இந்த லேடி வந்து ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்டா, இன்னைக்கு தான் அந்த ரிவ்யூக்கான ரிசல்ட் போல 30 வருஷமா அந்த ஒரு ஸ்டாருக்காக தானே போராடிட்டு இருப்பாங்க. அது கிடைக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ கவலைப்படாத, எல்லாம் கிடைக்கும், இல்லைனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்பா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ நடுக்கத்தோடய அதை அட்டன் பண்றாங்க. பார்த்தா உங்களுக்கு 2 ஸ்டார் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே அவ்வளோதான் எமோஷனல் ஆகி அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால அடுத்ததே இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோடைய திறமை வந்து இந்த உலகம் ஃபுல்லா தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி பாரிஸ்லயே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவை அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோவும் போறான். அங்க போய் பார்த்தா எல்லாருமே பயங்கரமா சமைச்சிட்டு இருக்காங்க. ஏதோ புகையெல்லாம் வருது, அது மூலமெல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க. என்னடா சமைக்கணும்னாலே புகை வரணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க வந்து ஏதோ லேப்ல வச்சு சமைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறான். அது போக நம்ம ஹீரோவுக்கு தான் எப்படி கொஞ்சம் கத்துக்கிட்டாலே அதை வச்சு பயங்கர கில்லாடியா மாறிடும் இல்லையா? அதனால அவன் நிறைய விதவிதமா தயாரிக்க அதுல வந்து இந்த பீட்ரூட்டை வச்சு ஏதோ ஒன்று சமைக்கிறான். அது பாரிஸ் ஃபுல்லா பயங்கர ஃபேமஸ் ஆகுது. ஸோ அப்படியே நாட்கள் போக போக நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான். ஹீரோவை பத்தின ஆர்டிக்கல்லாம் வர ஆரம்பிக்குது. பேரு புகழ்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு வந்துடுது. அந்த ஆர்டிக்கலை நம்ம லேடி வந்து ஹீரோடைய அப்பா கிட்ட காமிக்கிறாங்க. அவங்களும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே இடத்துல தான் அந்த ஊருடைய ஹெட்டும் இருப்பாரு. இந்த ரெண்டுங்க எவ்வளோ சண்டை போட்டுச்சு, இப்போ என்னன்னா 2 பேரும் ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருங்கடா அப்படின்ற மாதிரி பாராட்ட. அதே டைம்ல இந்த சைடு ஹீரோவை காமிக்கிறாங்க. ஒரு நாள் அவன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது அவன் கூட ஒர்க் பண்ற ஒரு செஃப் என்ன பண்றாருன்னா, வீட்டு சாப்பாடு கொண்டு வந்திருப்பார் போல, சப்பாத்தியும் ஒரு சிக்கன் குருமாவும். ஸோ அதை நம்ம ஹீரோ வாங்கி சாப்பிட்றான். சாப்பிட்டு பார்த்ததுமே அவனுக்கு பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்குது. அவனுடைய அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஞாபகமும் வர. அவ்வளோதான் ஹீரோவுக்கு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் இங்க, நான் ஏன் இருக்கணும், நான் என்னுடைய ஃபேமிலி கூட இருக்கணும், ஃபேமிலி கூட தான் நான் எல்லாமே சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே பார்த்தீங்கன்னா வேக வேகமா அப்படியே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு ஹீரோடைய அப்பா என்ன பண்றாருன்னா, நைஸ் போல அப்படியே பேசி லேடி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. அவங்க அப்படியே சோகமா எந்திரிச்சு போற மாதிரி உள்ள இருந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ அப்பவும் உள்ள வர அவ்வளோதான் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து ஊருக்கு வந்தான் இல்லையா, நேரா அப்படியே அந்த மார்க்கெட்டுக்கு போறான். அங்க உள்ள ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியே வருது. என்னுடைய நிம்மதி இங்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தது ஹீரோயினை மீட் பண்ண போறான். ஹீரோயின் நம்ம ஹீரோ பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுறாங்க. வேகமா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு, நான் உன் மேல பொறாமப்படல, இனிமேல் நான் எப்போதுமே அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண தெரியுமா, நீ இல்லாத டைம்ல தான் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணேன். ஹீரோவுக்கு தான் ஆல்ரெடி ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும் இல்லையா, அதனால அதெல்லாம் விடு, இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சமைச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே பத்திக்க அவ்வளவுதான் 2 பேரும் கிஸ் பண்ணி இப்போ இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹீரோ வந்தது ஹீரோடைய அப்பாவுக்கு தெரியாது. அப்போ அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி அங்க நிறைய ஃபுட் எல்லாம் வந்து வைக்கிறாங்க. அங்க வந்திருக்கிற எல்லாருக்கிட்டையும் இந்த ஃபுட் எல்லாத்தையுமே சமைச்சது ரொம்பவே சூப்பரான 2 செஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 செஃபையும் வர சொல்றாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோ ஹீரோயின் தான். ஸோ இதை பார்த்து அப்பாவே ஷாக் ஆகிடுறாரு. டேய் மகனே, இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாசமா ஹீரோ கிட்ட பேச, ஹீரோவும் சொல்றான், இந்த மாதிரி இனிமேல் நான் பாரிஸ்க்கு போக போறது கிடையாது, உங்க கூட தான் இருக்க போறேன், ஏன்னா என்னுடைய சந்தோஷமே நீங்க தான், ஸோ உங்களை விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த ஹோட்டலை 2 ஸ்டார்ல இருந்து 3 ஸ்டாருக்கு நான் கொண்டு போகணும், அதுதான் இனிமேல் என்னுடைய எய்ம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு பேச. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். ஸோ ஃபேமிலியா மொத்தமா உட்காந்து சாப்பிட்றாங்க. அதோட இந்த படத்தையும் ரொம்பவே சூப்பரா முடிக்கிறாங்க. ஸோ செமையா இருந்துச்சுல்ல? எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.